கதவை லாக் பண்ணி வச்சிருக்காங்க? தெரியல சத்யா. இந்த ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்குறேன் அவங்கிட்டயே. ஃபோனே எடுக்க மாட்றானே. நான் சும்மா சும்மா ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருக்கவும் என்கிட்ட கூட ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் பாரு, நான் பேசுறத கூட. அர்ஜுன் தம்பி ஏதோ சரி இவதான் இப்படி பண்ணிட்டு போனா, இப்பவாது நல்லா திருந்திதான் வந்துட்டாளே. சரி என்னத்த பண்றதுன்னு ஏத்துக்கிட்டாதான் என்ன. ரொம்ப தான் புடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்குது. என்னமோ இப்படியே என்னால வச்சு பார்க்க முடியாதா என்ன? கோவப்படாதீங்கக்கா. ஹலோ ஹலோ. அம்மா. சொல்லு பாருன்னு. அவன் இங்கனதான் உட்காந்துருக்கான், ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறான்ப்பா. அதனால தான்ப்பா நான் எடுத்து பேசுறேன். என்ன பாருன்னு, சத்யா நல்லா இருக்காளா? அம்மா, வீட்டு முன்னாடி தான் வந்து நிற்கிறோம். அவனை கொஞ்சம் வெளியில் வர சொல்கிறீங்களா? என்னப்பா சொல்றீங்க? வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறீங்களா? சத்யாவுமா வந்திருக்கா? பாப்பா 2 பேரும் தூக்கிட்டு வாங்க. இல்ல இல்ல, பாப்பா 2 பேரும் தூங்கிட்டு இருக்காளுங்க. நான் தான் வாரேன் அவனை கூட்டிக்கிட்டு. ஆமாம்மா, சீக்கிரம் வாங்க, வெளியில் வாங்க. நாங்கள் டோர் லாக் ஆகிருக்கோம், வெளியே நின்றுட்டு இருக்கோம். இந்த வரேன்ப்பா. சரிங்கம்மா. என்ன சொன்னாங்க அருண் அம்மாச்சி? அதான் ஃபோனை எடுக்க மாட்டேன்ட்டானா, அதனால தான் அம்மா அட்டன் பண்ணி பேசியிருப்பாங்க போல. இந்த கூட்டிகிட்டு வெளியில் வரேப்பா அப்படிங்கிறாங்க. அர்ஜுன் மாமா அட்டன் பண்ணல. பாப்பா 2 பேரும் என்ன பண்றாங்களா அருண்? தூக்கிட்டு வரேன்னாங்களா? இல்லை சத்யா, தூக்கிட்டு வரேன்னு சொல்லலை. 2 பேரும் தூங்கிட்டு இருக்குதுங்களாம், அதனால தூங்கட்டும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டும் கூட்டிகிட்டு வெளியில் வரேன்னு சொன்னாங்க. சரி சரி வரட்டும். அர்ஜுன் மாமாட்ட நான் எப்படி பேச போறேன்னே தெரியல. அவர் மனசை ரொம்பவே நான் கஷ்டப்படுத்தி வச்சிருக்கேன். அவர்கிட்ட நான் பேசி எப்படி சமாதானப்படுத்தி என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. விடு சத்யா, ஃபீல் பண்ணாத. அவன் என்னத்த சொல்ல போறான், நேரில் பார்த்தது உன் மேலே பாசம் வந்துடும் தான் நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. கண்டிப்பா நேர்ல உன்னைய பார்த்ததும் அர்ஜுன் தம்பிக்கு பாசம் வந்து பாரு, உன்னைய பார்த்துட்டு அழுகதான் போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அழுகும் பாரு. நீ வேறம்மா, அவங்க என் மேல சரியான கோவத்துல இருக்காங்க. எப்படிம்மா அழுவாங்க? எனக்கு பயமா இருக்க போது என்ன பண்ண போறாங்களோன்னு. இங்கே பாரு சத்யா, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அர்ஜுன்கிட்ட எவ்வளோ கெஞ்ச முடியுமோ, என்னென்ன பேச முடியுமோ, எது சொல்ல முடியுமோ, எப்படி எப்படிலாம் நீ மன்னிப்பு கேட்குறியோ அதுபடிலாம் நீ அர்ஜுன்கிட்ட கேளு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அருண். அர்ஜுன் மாமா என்ன சொல்ல போறாருன்னு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான், நீ பயப்படாத. சத்யா சொல்லு சோனி. என்னப்ல? பயப்படாத சத்யா, பார்த்துக்கலாம். அர்ஜுன் மாமா என்ன பண்ண போறாரு? என்ன கோவத்துல 4 வார்த்தை திட்டதான் செய்வாரு. அதெல்லாம் நீ கண்டுக்கிறாம அர்ஜுன் மாமாட்ட முடிஞ்ச அளவுக்கு பேசு. ஏன்னா பிள்ளைங்களுக்காக பார்க்கணும்ல. ஆமா சோனி, கரெக்டு தான். இடி சத்யா, எப்படியா இருக்க? நல்லா இருக்கிறியா? அம்மாச்சி நல்லா இருக்கேன் அம்மாச்சி. மாமா வரலையா? இல்லை சத்யா, வர முடியாதுன்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கான். நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். ஏன் அம்மாச்சி வர முடியாது சொல்லிட்டாங்க? அம்மாச்சின்னு இன்னைக்கு தான் வாய் நிறைய கூப்பிடுறா என் பேத்தி. என் காதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா செல்வி? பிள்ளை இன்னை எப்படி கூப்பிடுறது? ஆமாம்மா. இவ்வளோ சொல்லியும் ஏமா இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். ரொம்பவே பிடிவாதப்படுத்திட்டு இருக்கான். என்ன சொல்றதுன்னு இனி தெரியவே இல்லை எனக்கு. ஏன் இப்படி பண்ணுறான், என்ன அப்படி பண்ணுறான்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. வந்தாதான் என்னவா, வந்து இந்த பிள்ளைகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டாதான் என்னவா அவனுக்கு. சரி சரி, நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு அவனை கூட்டிகிட்டு வரேன். போப்பா நீ போ. சரிம்மா. சத்யா நல்ல உடம்புக்கு பரவாயில்லையா? நல்லா இருக்கேன் அம்மாச்சி. பாப்பா 2 பேரும் மெலிஞ்சிட்டாளுங்களா இல்லை அப்படியே தான் இருக்காளுங்களா? இங்க காலையில கூட அம்மாட்டன்னு ஒரே அழுக. அவன் அம்மா கேட்டிங்கன்னா அடிதான் விழுகும் அப்படின்றான். அடிக்க போகிறான் கோவம் வந்து. என்ன செய்யறதுனே தெரில. ஒன்றும் நடமாடவும் முடியல, போய் சேர்ந்த பாடும் இல்லாமல் நான் இருக்கேன். அந்த அளவுக்கு இருக்குது எனக்கு உடம்புக்கு. அவன் பண்ணுறதை பார்த்தா இன்னும் கூட தான் முடியாமல் வருது சத்யா எனக்கு. பிள்ளைகளுக்காக நீ வந்தியே திரும்ப, அதுவே எனக்கு போதும். பிள்ளைகளை வச்சுட்டு நீ பாட்டுக்கு இருமா. அதுக்கு தானே அம்மாச்சி வந்திருக்கேன். மாமா தான் என்ன சொல்கிறாரோ என்னன்னு தெரியல அம்மாச்சி. இரு அருண் எப்படியும் பேசி அடிச்சு வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன். அவன் வந்ததும் நீ பேச அவன்கிட்ட. பயமா இருக்கு. அர்ஜுன் மாமா சரியான கோவத்தில் வேற இருக்காரா? அதிகமாக என்கிட்ட கோவமே படமாட்டாருல்ல அம்மாச்சி. இன்னைக்கு ரொம்ப கோவப்படுற மாதிரி நான் தான் பண்ண வேலை.
சரி விடு, என்ன பண்ணுறது, அவனோட கோவம் தான் நமக்கு தெரியாதா என்ன? ம், ஆமாம் அம்மாச்சி. அப்புறம் எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க, விடு பார்த்துக்கறலாம். டேய் அர்ஜுன், உனக்கு எவ்வளோ சொன்னாலும் அறிவே இருக்காதாடா? எதுக்கு திரும்ப திரும்ப பஞ்சாயத்து தலைவரா நீ? பஞ்சாயத்து பண்ணிட்டே தெரியுறா? உங்ககிட்ட நான் என்ன சொல்லினேன்? 2 நாளா உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு விட்டுரு விட்டுரு விட்டுருன்னு. திரும்பி சனியனை கூட்டிட்டு வந்திருக்க வீட்டுக்கு. நடந்த 7:30 போதும், திருப்பி 7:30 கூட்டிட்டு வந்துட்டியா? இங்க பாரு அருணே, கூட்டிட்டு கிளம்பிரு வீட்டை விட்டு சொல்லிட்டேன். எனக்கு வெளியே போற வேலை நிறைய இருக்கு, நான் வெளில கிளம்பணும். அதை கூட்டிட்டு போயிரு, அவங்க வீட்டில் கொண்டு போய் விடு. இனி தேவையே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்டா. ஆனா நீ அருண் கேட்கவே மாட்டேங்கிறான். இங்கிட்டும் அங்கிட்டும் ஏதாவது பேசி பேசி பஞ்சாயத்து பண்றதுலே தான் இருக்கே தவிர, நான் சொல்றேன் என்ன சொல்றேனோ அதை நீ கேட்க மாட்டேங்கிறடா. இப்ப என்னதான் சொல்ல வர்ற நீ? டேய் நிறுத்துடா. உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? ஆ, உனக்கு மட்டும் தான் கோவப்பட தெரியுமா? எனக்கு பட தெரியாதா? இங்க பாரு மச்சான், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இத்தோட கட் ஆயிரும் பார்த்துக்கோ. நான் சொல்றத மட்டும் நீ கேட்கலண்ணா, அவ்வளோதான் பார்த்துக்கோ. பரவாயில்லடா, கட் ஆனால் பரவாயில்ல. நான் தான் முடிவு பண்ணிட்டேனே, எனக்கு யாருமே வேணாம், என் பிள்ளைய மட்டும் போதுன்னு. நீ மட்டும் என்ன எனக்கு போ வேணாம். ஏய், ஏதோ ஒரு கோவத்தில் சொல்கிற, அப்புறம் ஃபீல் பண்ணுவ சொல்லிட்டேன். இங்கே பாரு, அந்த பிள்ளை மனசு உடஞ்சி திருந்தி ஃபுல்லாக வந்திருக்கு. இனி அந்த பிள்ளை அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டாலும் அவங்க மைண்டே மாறி லூஸ் மாதிரி ஆயிரும். ஏன்னா அந்த பிள்ளை அவங்கத்திலே இருக்கு சொல்லிட்டேன். ஒழுங்கா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சுக்கோ, அவ்வளோதான். நீ பேசு, பேசாமல் போ. அந்த பிள்ளையில பார்த்துக்கிட்டு இருக்கும், அவ்வளோதான். வரியா என்ன வெளியில? மச்சான் போயிடுறா நீ. தேவையில்லாம இங்கிட்ட அங்கிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க. எனக்கு இது பிடிக்கல. எனக்கு பிடிக்காத லைஃப்பை நீ எதுக்கு சும்மா சும்மா உள்ள திணிச்சிட்டு இருக்க? எனக்கு வேணாம், விடு. என்ன உனக்கு வேணான்னா விட்டுருவோமா? உனக்கு வேணான்னா அந்த பிள்ளைல கஷ்டப்படும். உனக்கு என்ன ஆம்பளை, நீ பாட்டுக்கு திடீவ. அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை என்ன பண்ணும்? 2 குழந்தை, அதையும் நினச்சிக்கோ. உன்னால 2 நாள் பார்ப்ப, 4 நாள் பார்ப்ப, ஒரு வாரம் பார்ப்ப, ஒரு மாசம் பார்ப்ப. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட உன்னால பார்க்க முடியாது அம்மா இல்லாம, புரிஞ்சுக்கோ. இருக்கும்போதே அம்மா இல்லாம அந்த பிள்ளையில ஆக்குறியா? டேய் டேய் மச்சான் நிறுத்து. ஓவரா பேசிட்டு இருக்க. இப்ப என்னடா பண்ணணுங்கிற? இப்ப என்ன பண்ணணுங்கிற? எல்லாம் உன்னாலதான் வந்தது. ஒன்னு 2 போட்டேன்னு ஏன்? இங்க பாரு, நீ அடிச்சு கொன்னா கூட பரவாயில்ல. நீ இங்கேயும் சத்யா அங்கேயும் விட்டுட்டு எங்களால நிம்மதியா இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. நீ அப்பையிலேருந்து நான் உன்ட்ட சொல்ற ஒன்னே ஒன்று, நீ ஹாப்பியா இருந்தாதான் மச்சான் நான் ஹாப்பியா இருப்பேன்னு. அதே மாதிரி இப்போ நீ பிள்ளையில வச்சு கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்றத என்னோட வேலை. அதனால நீங்க 2 பேரும் ஹாப்பியா வாழுங்க. நான் அங்க போய் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும். என்ன சொல்ல வர்ற இப்போ? ஏன்னா இருக்க முடியாது? ஏன் இருக்க முடியாது? இருக்க முடியாது இருக்க முடியாதுன்னே சொல்லிட்டு இருக்கா. ஏன் இருக்க முடியாது? ஷோ, உன்கிட்ட பேசி பேசியே 2 நாளா என் உசுரை வாங்கிட்டடா. தயவு செஞ்சு கூட்டிட்டு போறியா? நான் வெளில கிளம்பணும்டா. வெளில வந்து அந்த மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கலடா. ப்ளீஸ்டா. ஓ, சத்யா மூஞ்சில முழிக்க உன்னால பிடிக்கல? ஏன் மச்சான், சத்யா ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டு இருந்தீன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணுவ. இன்னைக்கு சத்யா விட்டு மூஞ்சில முழிக்க உனக்கு பிடிக்கல, அப்படிதானே? அதெல்லாம் அப்போ அப்போ உள்ள கதையெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காத. இப்போ என்ன சுச்சுவேஷனோ அதை பேசு. எனக்கு பார்க்க பிடிக்கல, அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ நீ கூட்டிகிட்டு கிளம்புறியா? என்ன சொல்கிற? சரிங்க சார், நீங்கள் திரும்பி பார்க்கலாம் வேணாம். அந்த பக்கம் திரும்பிட்டு இல்லைங்க. அதுக்கப்புறம் சத்யா என்ன பேசுதோ அது பேசிட்டும், அதுக்கு நீங்கள் ரீப்ளே மட்டும் பண்ணுங்க. வாங்க வெளியிலையாவது கொஞ்ச நேரம் அந்த பக்கம் திரும்பிட்டு நில்லுங்க. டேய், நான் வந்து வெளியில் நிற்பேன். என்னை டச் பண்ணி யாரும் பேசக்கூடாது, என்கிட்ட வந்து பேசக்கூடாது. அந்த பக்கம் நின்று தானா பேசிட்டு போட்டோம். நான் இப்போ என்ன சொல்கிறேன் பதில் அப்பவும் அதைத்தான் சொல்லுவேன். திரும்ப நீ என்னை கன்வின்ஸ் பண்ணணும், என்னை கன்ஃபியூஸ் பண்ணணும், என்கிட்ட சொல்லி சொல்லி ஏதாவது பண்ணணும் வைக்கணும்னு நினச்ச நடக்கவே நடக்காது. அவ்வளோதான் சொல்லுவேன். வா போகலாம். சரிடா வாடா. நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நீ முதல்ல வெளியில் வந்து நில்லு, அது போதும் எனக்கு. வா. இன்னொரு மச்சான், என் குழந்தைங்கள பார்க்கணும் வைக்கணும், காமிங்க வைங்கன்னு யார் கேட்டாலும் நான் அலோவ் பண்ண மாட்டேன். அதையும் சொல்லிட்டேன். என் பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரியே இருக்கட்டும். இன்னைக்கு நான் மூஞ்சி காமிச்சிட்டு நாளைக்கு திரும்ப கேட்டாலுங்க அதுகளில் தான் நான் அடிக்கிற மாதிரி வரும். எனக்கு அவ்வளோ கோபம் வருது. அதனால நான் யாரும் பார்க்க அலோவ் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். சரிடா, நீ பார்க்க அலோவ் பண்ணவே வேணாம். சரி வா வெளியில. சரி சரி, கோவப்படாம வா. சத்யா பேசு. டேய், அந்த பக்கம் தான் திரும்பி நில்லே. நேரா கூட பார்க்க வேணாம். அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி நில்றான். ஷோ, நீ தரையவாது பார்த்து நில்லு. ஆனா அந்த பக்கம் திரும்பு. ஏன்டா என் பக்கம் திரும்பி நிக்கிற? நான் வேணா அந்த பக்கம் போவா? வரையிலே உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் திரும்ப முடியாது சொல்றேன்ல. அப்புறம் எதுக்கு என்ன திரும்ப திரும்பிட்டே இருக்க? சும்மாவே இருக்க மாட்டியாடா மச்சான்?
சரி சத்யா பேசு. அம்மாச்சி நகருங்க. போமா, போய் பேசு அவன்கிட்ட. மாமா, அர்ஜுன் மாமா. டேய் தயவு செஞ்சு அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுடா. ஏன் ஏன் சொல்லக்கூடாது? அந்த பிள்ளைக்கு உரிமை இருக்கு, அந்த பிள்ளை சொல்லுது. நீ எதுக்குடா சொல்லக்கூடாதுங்கிற? பேசு சத்யா நீ. ஏதோ ஒரு நேரம் கோவப்பட்டாலும் ஒரு நேரம் இறங்கி போகணும். ஓவரா தான் ஆடுற. அர்ஜுன் மாமா ப்ளீஸ் இங்கே திரும்புங்க. டேய் என்ன சொல்லுதோ சொல்லட்டும்டா, நான் எதுவும் கேட்கறதா கிடையாது. என்கிட்ட பேசவே வேணாம்னு சொன்னா நீ தான் கேட்க மாட்டேங்கிறா. ஒரு நிமிஷம் வாய் மூடிட்டு இல்லைண்டா. சொல்லு சத்யா நீ. நான் செஞ்சது தப்பு தான் அர்ஜுன் மாமா. நான் பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு தொலைச்சிட்டேன். எனக்கு நல்லாவே புரியுது நான் எப்படி பண்ணேன். எனக்கு எந்த நினைவு இல்லாம தான் நான் அப்படிலாம் பண்ணியிருக்கேன். அதுவும் எனக்கு நல்லாவே தெரியுது மாமா. ஆனால் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன் நல்லாவே. ரொம்ப மன்னிச்சுக்கோங்க மாமா. ப்ளீஸ் தயவு செஞ்சு திரும்புங்க இந்த பக்கம். உங்களை நான் பார்க்கணும் போல இருக்கு. நான் கண் முழிச்சதுமே உங்களை பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வரவே இல்லை. இவ்வளோ விஷயம் நடந்தது சோனியாருன்னு சொல்லி தான் எனக்கு தெரியும். இல்லைன்னா அந்த விஷயம்லாம் ஒன்று கூட எனக்கு தெரியாது. நான் இப்படிலாம் பண்ணேனான்னு கூட நான் இப்போ யோசிச்சாலும் என்னையே நானே அடிச்சுக்கணும் போல இருக்கு. மாமா இந்த பக்கம் திரும்புங்க. அவ்வளோதானேடா, போகவா நானு? வேலை இருக்கு எனக்கு வெளியில. அந்த பிள்ளை அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கு, நீ என்னமோ சாதாரணமா அவ்வளோதானாடாங்கிற. ஏண்டா இந்த பிள்ளை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன மச்சான், உனக்கு எனக்கும் எதுவும் பிரிவினை வேணுமா? பரவாயில்லடா, பிரிஞ்சாலும் பரவாயில்ல. நீ அந்த பிள்ளையோட சேர்ந்து வாழ, அது எனக்கு போதும். என் கூட வேணா பிரிஞ்சிடு. ஏய் ஏன்டா நீ தேவையில்லாததான் பேசிட்டு இருக்க? நான் போகவா? மாமா டேய் கையெடுக்க சொல்றேன் என்னடா? என் மேல கையை தொட்ட நடக்கிறது வேற. அவ்வளவுதான் பாத்துக்க. யார் உனக்கு மாமா? யார் உனக்கு மாமான்னு கேட்டேன். உனக்கு தான் அந்த விக்கி இருக்கான் மாமான்னு. போயிட்டு அவங்கிட்ட பேசு. போ கிளம்பு. யார் உனக்கு மாமா? மாமா மாமான்னு என்ன கூப்பிட்டுட்டு இருக்கா? நீ யார் முதல்ல? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. என்னை மாமான்னு கூப்பிட்ற வேலை வச்சுக்காத. என் வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காத. போ. இங்க பாருங்க, உங்க பொண்ணு கூட்டி கிளம்புங்க. இனி உனக்கும் எனக்கும் பேசுறது எதுவுமே கிடையாது. ஃபைனலா சொல்றேன். உன்னோட ரூட்டை பார்த்துட்டு நீ போயிரு, என்னோட ரூட்டை பார்த்துட்டு நான் போயிடுவேன். பிள்ளைங்கன்னு சொல்லி இங்கே வர வேலை வச்சுக்காத. உனக்கு பிள்ளைகளே கிடையாது. அதுக்கு என்னோட பிள்ளைங்க. நான் வளர்த்துக்க தெரியும், என்னால் பார்த்துக்க முடியும். நீ இனி இந்த வீட்டு வாசப்படி கூட மிதிக்க முடியாது. கிளம்பிடு. மாமான்னு சொல்லிட்டு வந்துடாத. அவ்வளோதான். நீ மாமான்னு சொல்லலை எனக்கு அப்படி வருது. டேய் கூட்டிட்டு கிளம்புடா. அதான் வந்துட்டான் பெருசா பஞ்சாயத்து பண்றதுக்கு. கூட்டிட்டு கிளம்புடா. அவனுக்கு தான் வந்தாதாண்டா அவனோட வழி தெரியும். எனக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னி, உங்களுக்கெல்லாம் வந்த ரத்தமா? குடி கிளம்புடா. இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், பஞ்சாயத்து பண்றதுக்கு இழுத்துட்டு வர்றா. உன்னோட வேலை என்னமோ அதை பார்த்துட்டு உன்னோட ஒய்ஃப் குடி கிளம்பு. நீ என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க? அவ்வளோதான் பார்த்துக்க. ஃப்ரெண்ட்ஷிப் கூட பார்க்க மாட்டேன். குடி கிளம்பு மச்சான். மா நான் வெளியில கிளம்புறேன். பாப்பா 2 பேரும் பார்த்துக்க.